சாரிங்க. கிராமத்துல நடந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியா? இவ்வளவு பெரிய இழப்ப எப்படி உங்களால தாங்கிக்க முடிஞ்சது? என்னது இழப்பா? என்ன சொல்றீங்க? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? ஊரே நின்று வேதனைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வேதனையா தெரியலையா? ஊர் எதை பார்த்து வேதனைப்பட்டுச்சு? அதை பார்த்து நான் ஏன் வேதனைப்படணும்? இருட்டறையில பிறந்த மனுஷனுக்கு மரணத்துக்கு பிறகு இருட்டுதான். இடையில கொஞ்சம் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல தெரிஞ்ச முகம் பாதி, தெரியாத முகம் மீதி. முரண்பாடான வாழ்க்கை, முடிவில்லாத பயணம். எங்க தொடங்குச்சு எங்க முடியும்னு யாருக்கு தெரியும்? அதனால முடிஞ்சு போன வாழ்க்கையை நினைச்சு முடங்கி போறதை விட முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரணும். முன்னுக்கு வருவோங்கிற நம்பிக்கை. நம்பவே முடியாத சில சம்பவங்கள் மனசை புரட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்கும். தெளிவாயிட்டா, தெளிவு படுத்திக்கிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். என்னங்க நீங்க புரியாத மாதிரியே பேசுறீங்களே? நீங்க தான் அப்படி பேசுறீங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? இல்ல, புரியல. யூ ஆர் கிரேட்டுங்க. ஒரே ஒரு பலம் தான் உங்களுக்கு, அது உலகத்திலே உங்க அம்மா தான். அவங்க உங்களை விட்டு போன பிறகும் உங்க மனசை பாதிக்காத மாதிரியே எப்படிங்க இப்படி தெம்பா பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? துக்கம் தொண்டை அடிச்சுக்கிற மாதிரி பேசணுமா? நான் ஏன் அப்படி இருக்கணும்? எங்க அம்மா சாகல. என்ன சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா சாகல. அவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சதானே வருத்தப்படுறதுக்கு? அவங்க என் கூடவே தான் இருக்காங்க. செக் பண்ணிட்டேன், மெடிசின்ஸ்லாம் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். என்னது நம்ம ரிலேஷன் சொன்னாங்க, இங்கே யாரோ எஸ்ஐ வந்து உட்காந்துருக்காரு. ஹலோ, நீங்க என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? வாட் அ சர்ப்ரைஸ்! கொடைக்கானல் இருக்க வேண்டிய நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு கேஸ் விஷயமா சென்னை வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. எப்போ இங்கே வந்த? 1 வீக் ஆச்சு மாமா. டேய், வந்து 1 வீக் ஆகி இப்போதான் என்னை பார்க்க தோணுச்சா? இல்லை மாமா, அஃபிஷியலாக வந்ததுனால என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக கேஸ்லேயே இருந்து போச்சு. இப்போ கூட ஆன் தி வே போனதுனால தான் உங்களை பார்க்க முடிஞ்சுது. டேய், நீ வரேங்கிறது உங்க அம்மா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? அம்மாவுக்கே தெரியாது மாமா. அவ்வளோ முக்கியமான விஷயமா? ஆமாம் மாமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ள ஒரு கேஸ். இந்த கேஸை நான் முடிச்சேன்னா டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும் மாமா. உங்ககிட்ட சொல்கிறதுல என்ன இருக்கு மாமா? கொடைக்கானல் பள்ளத்தில் ஒரு கார் விழுந்து போச்சு. அது சம்பந்தமாக விசாரிச்சதுல சம்பந்தப்பட்ட ஒரு விஐபி சென்னையில் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிது. ஓ, என்ன அதை விசாரிக்கதான் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. நிச்சயமா அந்த கேஸ்ல நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நான் கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். டேய், நீ இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது எப்படி இருக்க தெரியுமா? என் ஃப்ரெண்டு சௌதரி ஒருத்தர் தான், அவனே மிஞ்சிட்டாடா. அவருக்கு தங்க பதக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. உனக்கு வைர பதக்கம்னு ஒன்று கொடுத்தாதான் எனக்கு மனசுக்கே ஆறுதலாக இருக்கும். மாமா, ஆக்சுவலாக நான் இந்த யூனிஃபார்மில் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் ஆன் தி வே இந்த ரூட்டில் போகும்போது உங்களை பார்க்காம என்னால் போக முடியல. அதான் உள்ளே வந்துட்டேன். அது சரி, இப்போ என்ன சாப்பிட சொல்லு. இல்லை மாமா, நீங்கள் கேட்டதே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. எதுவும் வேண்டாம் மாமா, நான் கொஞ்சம் கிளம்புற அவசரம். டேய், இப்படி சொன்னால் எப்படிரா? இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு ரூபா சாப்பிடலன்னா எப்படிரா? டின்னர் மட்டும் மாட்டேன்னு சொல்லாத. உங்கள் அத்தைகிட்ட சொல்லி பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். அத்தையை தொந்தரவு பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ். டேய், தொந்தரவே இல்லைடா. என்னோட மாப்பிள்ளைக்கு டின்னர் கொடுக்கறதுல அவ தானே சந்தோஷப்படுவா. டேய், ஒத்துக்க. இந்த பாரு, அப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். ரொம்ப கம்பல் பண்றீங்க. சரி, வர மாமா. தேங்க்யூடா. ஹாய் லாயர் சார். ஹலோ. வெல்கம். வணக்கம். மீட் மை இன்டர்வியூ. ஹலோ சார். ஹலோ. ராதா. நைஸ் மீட்டிங் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். ப்ளசன்ட் டு மீட் யூ சார். நீங்கள் 2 பேரும் தெரிஞ்சவங்களாயிட்டீங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேன். we are going for dinner. don't ஓகே மாமா. ஓகே. ஆக்சுவலி நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். எதாச்சியா நாமளே இங்க மீட் பண்ணிட்டோம். வாங்களே உட்காந்து பேசலாம். ஓகே சார், வாங்க. ஆமா, எந்த அடிப்படையில் என் கிளையண்ட் ராமு சாரை நீங்க கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க?
விசாரிக்கிறதுல என்ன சார் அடிப்படை வேண்டி இருக்கு? அவரு தான் இந்த காணா போன அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. அதோட இல்லாம காணா போனதுக்கு முந்தின நாள் ரூம்ல கூட இருந்திருக்காரு. அதனாலதான் அவரை கூப்பிட்டு விசாரிச்சோம். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? நோ நோ நோ, நான் தப்புன்னு சொல்லல. நீங்க விசாரிச்சதுல தப்பு கிடையாது. அதுக்காக வழியில பார்த்து மடக்கி கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே. விசாரணைன்னு நீங்க கூட்டிட்டு போன ஒரு நாள்ல என்னென்னவோ நடந்து போச்சு. அவருக்கு நிறைய லாஸ் யூனோ. அது போகட்டும், பேப்பர்ல யார் நியூஸ் கொடுத்தது? அது தெரியாது. பத்திரிக்கையில வர நியூஸ் எல்லாமே போலீஸ்காரங்க கொடுக்கறது இல்ல சார். பத்திரிக்கையோட ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சவங்க இருந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா? யாருமே போக முடியாத இடத்துல கூட பத்திரிக்கையாரங்க நுழைஞ்சிருவாங்க. ஏ, எங்களுக்கே குற்றவாளிகள் அடையாளம் காட்டுறதே சில சமயங்கள் அவங்க தானே சார். அதுக்காக தவறே செய்யாத ஒருத்தரை இப்படியா ஃபோக்கஸ் பண்றது? நீங்க உங்க சைட்ல இருந்து பாக்குறீங்க, அவங்க பொதுவான சைட்ல இருந்து பாக்குறாங்க. எப்பவுமே அவங்களோட பார்வையும் எங்களோட பார்வையும் சந்தேகங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு தான் பார்ப்போம். அது மாதிரி தான் இதுவும். ராம கூட்டிட்டு போய் நான் விசாரிச்சது உண்மைதான். அதை அவங்க பத்திரிக்கையில போட்டிருக்காங்க. இது அவங்க பத்திரிக்கை சுதந்திரம் சார். ஏன் போட்டீங்கன்னு நாம கேட்க முடியாது. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் நிறைய விசாரிச்சீங்க? பேரை ஸ்ரீமதியோட தம்பிய விசாரிச்சீங்களா? விசாரிக்கணும். முதல்ல அவரை விசாரிங்க சார். சம்பந்தப்பட்டவரை விசாரிக்காம யார் யாரையோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ராமு ஒரு விஐபி அந்தஸ்துல இருக்கிறவரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட கௌரவத்தை பாதிக்காதா? என்னமோ அவர்தான் கொலை பண்ணிருக்க மாதிரி நீங்க விசாரணை பண்ணிருக்கீங்க. கொலைன்னு நாங்க சொல்லவே இல்லையே சார். இல்ல உங்க என்கொயரி அப்படி இருந்ததுன்னு சொல்ல வந்தேன். இனிமேல் அவரை ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவரை சந்திக்க ஏற்பாடு பண்றேன். இல்லைன்னா மறுபடியும் நியூஸ் அது இதுன்னு அவருக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். ஓகே சார். என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன பர்ச்சேஸா? நல்ல வேளை வந்தியே. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஜேக்கப் இருக்காரு இல்லடா, ஆமா. அவர் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்தாராம். சூட் கேஸ காணோமா, ஃப்ளைட்ல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அச்சச்சோ. அப்பா அர்ஜென்ட்டா 3-4 ஷர்ட் பேண்ட் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. எனக்கு என்னடா தெரியும் சரி, selection பத்தி. கவலையப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, சூப்பரா செலக்ட் பண்ணிடலாம். பாரு. என்ன சைஸ்? 42. 42வா? டேய், என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க, அதெல்லாம் பாட்டெல்லாம் இல்லம்மா. பாடுற. அம்மா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? இன்னைக்கு கிருஷ்ணாவை பார்த்தம்மா. இப்ப சொல்ற கேட்டுக்கோ. இனி உன் வீட்ல முறைப்படி கல்யாணம் நடக்காது. நீ அம்மாக்கு எதிரினா எனக்கும் எதிரிதான். வந்துட்டாங்க திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி. என்னம்மா உன் முகமே மாறி போச்சு, என்னாச்சு? ஒண்ணு இல்லடா. அவளை எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டல்ல யாருக்கோ கிட்னி தேவையா, உதவி பண்ண அவ வந்ததா கேள்விப்பட்டேன். அடுத்தவங்களுக்கு உதவுற நல்ல குணம் அவகிட்ட இருக்குல்லம்மா. இல்லடா. என்னம்மா அடுத்தவங்களுக்கு உதவுறது நல்ல குணம் இல்லையா? அது இல்லடா ராஜேஷ், உனக்கு புரியாது. ஆமா, அவ உன்கிட்ட பேசினாளா? இல்லம்மா, நான் தான் போய் பேசினேன். அதானே பார்த்தேன். எவ்வளவு திமிரு பிடிச்சவ அவ. தானா வந்து பேசுவாளா? லேசான ஆளுன்னு நினைச்சியா? அம்மா, அது திமிரா இல்லையான்னு தெரியல, ஆனா பேச்சுல ஒரு தைரியத்தை பார்த்தம்மா. டே ராஜேஷ், அவளை அவ்வளவு லேசா நம்பிடாத. அவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, நீ என்ன பேசுன, அவ என்ன பேசுனா? உங்க அம்மாவோட இழப்பு தாங்க முடியாத சோகம், இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ண. ஆனா அவ அது சட்டையா பண்ணல. அது மட்டும் இல்லாம அவ எந்த இழப்பையும் தாங்கிக்கிற மாதிரி மன உறுதியோட இருக்காமா. அவ அப்புறம் என்ன சொன்னா? எங்க அம்மா சாகல, அவங்க என் கூட தான் இருக்காங்க. அவங்க என்னை விட்டு போயிட்டு தான் நினைச்சாதானே நான் வேதனைப்படணும். நான் அதை பத்தி ஃபீல் பண்ணவே இல்லைன்னு சொல்றாமா. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுமா. நல்ல பொண்ணா அவளா? ஏம்மா அப்படி சொல்றேன்? கிராமத்துல தாத்தா சட்டையை பிடிச்சு அப்படி திட்டினாங்கிறதுக்காக அவளை தப்பா நினைக்கிறியாம்மா? அம்மா, அந்த சூழ்நிலை எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நீ சொல்ற மாதிரிதான் நானும் நினைச்சேன். அம்மாவை பறி கொடுத்துட்டு ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு உங்க தாத்தாவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி அவளை பார்க்க அவ வீட்டுக்கு
ஆறுதல் சொல்ல போனோம். ஆனா அவ எங்களை என்னெல்லாம் பேசினா தெரியுமா? இப்ப கிளம்பு. அவ பேசின ஒவ்வொரு பேச்சும் ஐயோ இன்னும் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குடா. அன்னைக்கு ராஜேஸ்வரி குடும்பத்தை எதிரியாவே பாக்குற உங்க தாத்தா கூட மனசு இறங்கி அவளை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக வந்தார். அத கூட பெருசா நினைக்காம அவ பண்ண மரியாதை அப்பா வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாதுடா. அப்படின்னா மரியாதை இல்லாத தனம். அவ எதையுமே மறக்க மாட்டேங்கிற தெரியுமா? அவங்க அம்மா மாதிரியே ஒரு அகங்காரம் ஒரு பிடிவாதம் எல்லாம் அவ உடம்பு பூரா இருக்குடா. நல்ல வேளை நீ பார்த்தத என்கிட்ட மட்டும் சொன்னியே. உங்க தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிஞ்சது அவ்வளவுதான். இனிமே நீ அவளை எங்க பார்த்தாலும் பேசாம வந்துரு. அதான்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லது. புரியுதா? சரிம்மா, இனிமே அவளை எங்க பார்த்தாலும் பேச மாட்டேன். ஓகேவா? அதான் கரெக்ட். வா பில் பே பண்ணலாம். இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலே கொஞ்சம் கூட மரியாதையா கிடைக்க மாட்டாங்குதே. டிபன் வைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு எத்தனையோ தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பிஸ்கட் தான் இருக்கு. இதுவும் அந்த குழந்தைங்க வந்துருச்சுன்னா இதுவும் போயிடும். என்ன பண்றது? அதுங்க வர்றதுக்குள்ள இதை நம்ம தின்றுவோம். இந்த மெசேஜ் வர்றதுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. அதை வாங்கு இதை வாங்குன்னு இந்த மெசேஜை வச்சே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வழக்கமா டிராபிக் சிக்னல்ல நிக்கும் போதுதான் இந்த போன் சவுண்டும் மெசேஜ் சவுண்டும் வரும். இன்னைக்கு வீட்டுல பிஸ்கட் சாப்பிடும் போது வருது. என்னன்னு தான் பாப்போமே. பரவாயில்லையே, தமிழ்ல வந்திருக்கு. என்னதான் வந்திருக்குன்னு பாப்போமே. எங்கள் நிறுவனம் நடத்திய அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு 20 கோடி ரூபாய். 20 கோடியா? சரி, இந்த பிஸ்கட்லாம் வேணாம். உங்களுக்கும் உங்களை தவிர இன்னும் 3 பேருக்கும் சரிசமமாக பிரித்து அளிக்கப்படுகிறதா? அடா பாவிகளா, அதுலயும் பங்கு போட்டுட்டீங்களா? பணம் பெற்றுக்கொள்ளும் தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படுமா? ஐயோ 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 ஐயோ, அநியாயமா 15 கோடி போச்சே. 15 கோடி போச்சே. ஏன் ஒரு நம்பரை மட்டும் செட் பண்ணிருக்க கூடாதா? 20 கோடி ரூபாய் மொத்தமா நானே ஆட்டையை போட்டிருப்பனே. மத்த 3 பேரும் இந்த லஞ்சம் கஞ்சம் ஏதாவது கொடுத்து கரெக்ட் பண்ணிருப்பானுங்களோ? 1 ரூபாயா 2 ரூபாயா? 15 கோடி போச்சே. 15 கோடி போச்சே. 100 அடுக்கி வச்சு பார்த்தா கூட என்ன சுத்தி அப்படியே பண மாளிகையாவே இருக்குமே. முகம் தெரியாத யாரோ 3 பேர் வந்து அடிச்சிட்டு போயிட்டானுங்களே. அந்த பணம் எனக்கு இல்லை வராது. என்ன பண்ணலாம்? சரி, போய் தொலைட்டோம். இந்த 5 கோடியாவது கிடைச்சது. அதை வச்சு சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த 5 கோடிக்கு எத்தனை சைபர்? 2 3 சைபர்லாம் வேண்டாம். அதெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த 5 கோடியை என்ன பண்ணலாம்னு இப்ப யோசிக்கலாம். அத்தனை பணத்தையும் 100 ரூபா நோட்டா மாத்தி நாள் பூரா அந்த பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்போம். ஒத்த ரூபாயை கூட செலவு பண்ண கூடாது. இந்த 5 கோடியையும் பேங்க்ல போட்டுட்டு அந்த வரதராஜனே, டேய் வரதராஜா, என்ன மாப்பிள இப்படி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க? உங்க பேர் அதானே? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்கீங்க. பின்ன வரதராஜன் நான் கூப்பிட முடியும்? மாப்பிள ஏன் இப்படி ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி மாப்பிள, என்னதான் இருந்தாலும் நான் உங்க மாமா. ஆஃப்டர் ஆல் நீங்க மாமா. ஆனா நான் இந்த வீட்டு மாப்பிள, அதுவும் இந்த வீட்டோட மாப்பிள. அதனால எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். சரி மாப்பிள சார்,
உங்களுக்கு நான் என்ன செய்யணும் மாப்பிள்ள சார்? குடிக்க என்ன வச்சிருக்க? குடிக்க பச்சை தண்ணியிலேருந்து பாதாங்கீர் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் மாப்பிள்ள சார்? எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரி மாப்பிள்ள. சாரை சேர்த்துக்கோ. சரி மாப்பிள்ள சார். நான் போய் போ 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 போப்பா. சரி மாப்பிள்ள சார். ஐயோ ஐயோ வரதா வரதா என்கிட்ட மாட்டிக்கிட்டியே வரதா. ஐயோ மாமா 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 போன் வேணும். எதுக்கு? இத வச்சு கேம் விளையாட போறியா? போன் வேணும். கேம் எல்லாம் விளையாட தர முடியாது. சும்மா நீ வேற ஏதோ போன்ல போய் விளையாடு. இது ரொம்ப காஸ்ட்லி போடு. சப்ப போன். எதுக்கு போவோம் ஃப்ரெண்டோட பேசணும் நீ? ஹோம்வொர்க் கேக்கணும் மாமா. ஐயா அதுக்கெல்லாம் இந்த போனை கொடுக்க முடியாதுமா. இது ரொம்ப காஸ்ட்லி போன். இதெல்லாம் தர முடியாதுமா. இரு வர பாஸ் மார்க் வாங்குறதுக்கு எவ்வளவு எடுக்கணும்? 40 மார்க். மிச்சம் 60 மார்க் இருக்குல்ல, அந்த 60 மார்க்குக்கு படி அது போதும். ஆனா இந்த போனை மட்டும் நான் தர மாட்டேன். இது என்னுடைய அதிர்ஷ்ட லட்சுமி. அட மாமா நான் பேசணும் மாமா. கொடுக்க மாட்டேன் போ. கொடுக்க மாட்டேன் போமா. கொடுக்க மாட்டேன். போயும் உங்ககிட்ட போய் போன் கேட்டேனே மாமா. அது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? இருங்க நான் நிரூபிச்சு காட்டுறேன். கவிதை எழுத எப்படி ஆரம்பிக்கலாம்? மானே தேனே பொன்மானேன்னு ஆரம்பிக்கலாமா? அட இருக்கவே இருக்கு கண்மணி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதை. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதையே. அடடா இது குணா படத்திலேயே வந்துருச்சே. இது வேணாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாம். டே ராஜேஷ், சொந்தமா ஒரு காதல் கவிதையை நீயே எழுதணும்டா. உன்னால முடியும், ட்ரை பண்ணு. எப்படி? கண்ணில் இருந்து ஆரம்பிக்கலாம். எனது கண்ணில், எனது கண்ணில். நம்ம டெய்லி எத்தனையோ பேரை பார்க்குறோம், ஆனா இவ்வளவு மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. 1000 பேர். பட்டு தெரித்தாலும், நல்ல தமிழ் வார்த்தை, தெரித்தாலும் என் இதயத்துக்குள்ள போனவன் அவதான். அப்ப எப்படி எழுதலாம்? என் இதயம் வரை அவ மட்டும்தான். சென்றவள் நீ மட்டும் மே. ஏ எனது கண்ணில் 1000 பேர் பட்டு தெரித்தாலும் என் இதயம் வரை சென்றவள் நீ மட்டுமே.